ஓகே நண்பா. இந்த வீடியோவில் நாம் ரூ. 12,000 ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 5G மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் ரூ. 12,000 ரேஞ்சில் நம்மளால் ஒரு சூப்பரான மொபைல்ஸ் எல்லாமே வாங்க முடியும் நண்பா. ஸோ அது என்னென்ன மொபைல்ஸ், என்னென்ன மொபைலில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பெட்டராக இருக்குது, கொடுக்குற காசுக்கு எந்த மொபைல் நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட மொபைல்ஸை கொடுக்குறாங்க, எந்தெந்த மொபைல்ஸில் என்னென்ன நல்லாயிருக்கு, என்னென்ன நல்லா இல்லை, யார் யார் வாங்கலாம், யார் யார் வாங்கக்கூடாது போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. வீடியோ பெருசாக போகலாம், பட் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்ன்றது கிடைக்கும். அதனால் நண்பா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே நண்பா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க 600 வாட் உள்ள அமேசான் ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம கிவ்வேல தர போகிறோம். அந்த கிவ்வேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை போக போக சொல்கிறேன். இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நண்பா. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M7 5G தான். இந்த மொபைலில் நமக்கு 6.88 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 600 nits பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவுட்டோரில் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் மேனேஜ் பண்ணுற வகையில் தான் நண்பா இருக்கும். என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 வாட்டர் ட்ராப் நாச் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 50+2 மெகாபிக்சல் சென்சர் என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இங்கே பிரைமரி கேமரா சோனியோட சென்சர் நண்பா, சோனி 852 என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகாபிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். சர்ப்ரைசிங்லி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோனியோட சென்சருக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது சூப்பரான இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேப்பா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. 8 மெகாபிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா சர்ப்ரைசிங்லி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு. லோ லைட்டில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது, பட் டே லைட்டில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது இமேஜஸை. அண்ட் செல்ஃபி கேமராவோட வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்கினஸாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்ல அவுட்புட்டோடு தான் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 14 லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வருஷம் பழைய ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4,20,000 பக்கம் Antutu ஸ்கோர்ஸ் வருது. ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடணும். அண்டு லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் கேம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். பட் இது கேமிங் ஃபோன் இல்லை நண்பா. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட் தந்திருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5160 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க. அது யூஸ்லெஸ் தான். 18 வாட்டில் மட்டும் தான் நமக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது நண்பா. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட்டை 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துறேன் நண்பா. இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தலாம். பாசிட்டிவ்ஸ், இதனோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. அண்டு மற்றபடி பேட்டரி சார்ஜிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 15 கொடுக்க வேண்டியது 14 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா ஓகே டே லைட்டில், பட் லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஒரு 16 மெகாபிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. பெரிய டிஸ்பிளே கொண்ட மொபைல் வேணும், இந்த சின்ஸ் எல்லாமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ட் இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க போக்கோ M7 ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மற்றபடி என்னென்ன நல்லாயிருக்கு என்னென்ன நல்லாலன்னு சொல்லிட்டு. இதுவும் உங்களுக்கு மொபைல் சூஸ் பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும்தான். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G45 தான். இதனோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பஞ்சோல் டிசைன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 6.5 inches HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. IPS LCD பேனல் தான். டிஸ்பிளே இங்கே ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே வைட் ஆங்கிள் சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை ஒரு 4K வீடியோ சப்போர்ட்டாவது கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டுமே கொடுக்கல. ஏன்னா Moto G35 ரெண்டுமே இருக்குது. இங்கே அட்லீஸ்ட் ஒன்றாவது கொடுத்துருக்கலாம்ன்றது ஒரு சின்ன எதிர்பார்ப்பாக இருக்குது, பட் கொடுக்கல. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்டு 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 3 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Antutu ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது 5,40,000 பக்கம் வாங்கியிருக்கு. அண்ட் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் என்ன, பட் கொடுக்கல. 5000 mAh பேட்டரி, 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் Dolby Atmos கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியண்ட்டை 11,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க.
ப்ரைஸ் ரெகுலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோன்னு வரும்போது இதனோட கேமரா பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அட்லீஸ்ட் ப்ரைமரி கேமராவும் நம்ம சொல்லலாம். செல்ஃபி கேமராவுமே இங்கே ஒரு பாசிட்டிவாக இருக்குது அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே சூப்பராகவே இருக்குது. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் ஓகே. மோட்டோனாவே நமக்கு க்ளீனான யூஐ கிடைக்கும். ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அட்லீஸ்ட் 4K வீடியோ ஆர் வைட் ஆங்கிள் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அண்ட் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே. மோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இதுதான் உங்களோட பட்ஜெட்னா ரீசெண்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ரீசெண்டாக ஏதாவது பர்ஃபார்மன்ஸில் கேமராவில் ஏதாவது அப்கிரேட் டவுன்கிரேட் இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம். பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் பஞ்சோல் டிசைன், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்டு டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே 6.79 inches Full HD+ IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 550 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் கேமராஸ்னு வரும்பொழுது 108 MP பிரைமரி கேமரா ப்ளஸ் 2 MP சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. எஸ், 108 MP கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இங்கே 4K வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவ். ஏன்னா 1080p வீடியோ 30 fps மட்டும்தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4 Gen AE அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4,45,000 பக்கம் 1 ஸ்கோர்ஸ்ன்றது பெற்று இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5030 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 6GB 128GB வேரியண்ட் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 13,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன ப்ரைஸிங்கிறதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம். ஏன்னா Full HD+ 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்டு கேமராஸை சொல்லலாம். ஏன்னா தான் 4K வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்டு பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஓகே, குறை சொல்ல முடியல. அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வைட் ஆங்கிள் சென்சாரும் 4K வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததை ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே. போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஏறி இறங்க செய்யுது. அதுக்காக தான். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ G35 தான். அண்ட் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது Full HD+ பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. IPS LCD பேனல் தான். 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 50+8 டியூவல் கேமரா செட்டப். 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிற மொபைல் கூட வைட் ஆங்கிள்லாம் கொடுக்கறது இல்லை. இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Unisoc T760 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்டு 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 4,65,000 பக்கம் 102 ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு. அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜில் இது 2வது. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 4GB 128GB வேரியண்ட்டை 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, UI இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது. கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது. மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டவுன்கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான். ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Samsung M16 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inches Full HD+ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது.
பிரைட்னஸ்னு பார்க்கும்போது 800 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் இந்த வெர்ஷன்னு பார்க்கும்போது ஓகே லெவலில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே ஃப்ரம் சாம்சங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 50+5+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 5 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள், 1080p வீடியோ 30 fps நம்மளால் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் டீசெண்டாக எடுக்குது. கொஞ்சம் ஹார்ஸான சுச்சுவேஷன் அந்த லோ லைட்டில் ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுது. அண்ட் செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அண்டு 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் 6 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இது உண்மையிலேயே சூப்பரான விஷயம் சாம்சங் பண்ணியிருக்கிறது நம்ம சொல்லலாம். AnTuTu ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3,85,000 to 3,90,000 பக்கம் தான் வருது. ஒரு ஆவரேஜான ஸ்கோர்னு தான் சொல்லி ஆகணும். அண்டு 5000 mAh பேட்டரி, 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் அவங்க சார்ஜரை தரதில்லை. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது சாம்சங் கிட்டேருந்து. ஹைப்ரிட் SD ஸ்லாட், NFC சப்போர்ட் இருக்குது. இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லை, அதை கூட ஏற்றுக்கலாம். பட் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். 4GB 128GB வேரியண்ட்டை 11,500 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருக்கும். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்பொழுது, ப்ரோன்னு வரும்போது டிஸ்பிளே இங்கே நல்லாயிருக்கு, கேமரா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதனோட அப்டேட்ஸ் தான் 6 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் எந்த மொபைலுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம்னு நம்ம சொல்லலாம். அண்டு நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்பொழுது இங்கே பாக்ஸில் சார்ஜரை தரதில்லை. மற்றபடி பெருசாக நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த மொபைல் யார் யார் வாங்கலாம்னா சாம்சங் ஃபோன் தான் வேணும், நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு 5 years பக்கம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அப்டேட்ஸ் கொடுத்துருக்கிறதால வாங்கலாம். மற்றபடி கேமிங் விளையாடுவேன் அண்டு மல்டி டாஸ்கிங்லாம் நான் நிறைய பண்ணுவேன், பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொஞ்சம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z9X தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கிளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல. பஞ்சுவல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 6.72 inches Full HD + IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1000 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடாது. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ 4K வீடியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேசலாம். அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் தான் இல்லையா. இங்கே 1080p வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 2 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட 5,50,000 வாங்கியிருக்கு. 7 5G பேண்ட் சப்போர்ட்டும் 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. அண்ட் 6000 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ற சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. நான் இந்த பட்ஜெட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட்டும் நமக்கு தந்திருக்காங்க நண்பா. 4GB 128GB வேரியண்ட்டை 13,000 தான் ரெகுலராக ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஒரு சில டைம் ஃப்ளக்ஷுவேஷன்ஸும் ஆகுது. ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டில் கேமிங் கொஞ்சம் நான் விளையாடலான்னு நினைக்கிறேன் ப்ரோ, மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணலான்னு நினைக்கிறேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் சூட் ஆகலாம். ஏன்னா Snapdragon 6 Gen 2 பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. அண்ட் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவாக இருக்குது. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேமே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமராவை மட்டும் இங்கே ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும். பட் கொடுக்கல. ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துருப்பீங்க. பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் கையோட ஃபுல் ரிவ்யூவும் செக் பண்ணிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸ் எதாவது டவுன்கிரேட் இருக்கா, ஹீட்டிங் இஷ்யூஸ் எதாவது இருக்கா, கேமராலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் கிடச்சிரும். ஸோ ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ 1 monthக்குள்ளே 600 likes ரீச் பண்ணிடுச்சுன்னா இந்த கிவ்அவே நான் கண்டக்ட் பண்ணிடுவேன். ஸோ நண்பா, ஆஃப்டர் ரீச்சிங் 600 வீடியோஸ் இன் 1 month நம்ம இந்த கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம்.
எத்தனை வீடியோ 600 லைக்ஸை 1 மந்த்துக்குள்ளே ரீச் பண்ணாலும் அத்தனை வீடியோலையும் ஒவ்வொரு வினருக்கு நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கிவ்அவேல தருவோம். ஸோ ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா பரவாயில்ல, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். அண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. அண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற கமெண்ட் வேணாம் நண்பா.